இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன என்பது தொடர்பாக அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அதிகமாக மல்லிப்பூ, முல்லை, கனகாமரம் இந்த பூவெல்லாம் உற்பத்தி செய்து கொண்டோம். மாம்பழம் உற்பத்தி பண்றோம். அதே மாதிரி மல்லிப்பூவும் அதிகமாக உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மல்லிப்பூ உற்பத்திக்காக நிறைய சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அது நாங்கள் வெளி மாநிலத்துக்கு தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு மல்லிப்பூ சென்ட் பேக்கெட் ஒன்று அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் எல்லா எம்எல்ஏக்களும் தேர்தல் வரும்போது கோரிக்கை வைக்கிறோம், சென்ட் பேக்கெட் எங்களுக்கு ஒன்று வேணும் அமைச்சு தரங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவங்க அது இது வரைக்குமே நடந்ததில்லை. இப்போ நம்ம தவக அரசு மூலியமாக முதல் பட்ஜெட் கூட்டத்தில் நம்ம கிருஷ்ணகிரிக்காக ஒரு சென்ட் பேக்கெட் அமைச்சு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த மாதிரி கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாவட்டத்தில் குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைநகரமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக மா உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு காலத்தில் 75 மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் இந்த இடத்திலே 1.25 லட்சம் ஏக்கர் பாசனம் இந்த மா செய்யப்பட்டிருந்த இந்த நேரத்திலே அரசினுடைய தவறான வழிகாட்டுதலால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி குறைக்கப்பட்டு தொழிற்சாலைகளை பேங்குகளால் நெருக்கப்பட்டு இன்று 4 பேர் கையிலே இந்த மாம்பழ தொழிற்சாலைகள் அனைத்துமே போய் விவசாயிகளே மாம உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கின்ற அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மா உற்பத்தியாளர்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல விலை கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் உற்பத்தி மானியம் கொடுக்க வேண்டும். இந்த சித்திரை மாதத்திலே பெரும்பாலும் சூறாவளி காற்று, ஆலங்கட்டி மழையால் மா பிஞ்சுகள் உதிரும். அதுக்கு உண்டான இழப்பீடு கொடுப்பதற்கு ஒரு நிதியை தனியாக உருவாக்க வேண்டும். தோட்டக்கலை பயிர்களுக்கு மாவுக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பட்ஜெட்டிலே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திராட்சை கொள்முதலுக்கு ஒன்று வைக்கணும், கொள்முதல் நிலையத்தை ஒன்று உருவாக்கணும். அரசு நம்மளுக்கு அந்த மருந்துகள் கட்டுக்கடங்காத விலையாக இருக்கிறதுனால எங்களுக்கு மானியம் வழங்குறதுக்கான முயற்சி பண்ணணும். இந்த திராட்சை விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாப்புல அரசு ஏற்பாடு பண்ணணும். விவசாயத்தை பண்ணி நாங்கள் சீரழிஞ்சிட்டு நிற்கிறோம். அடுத்தது லோனு கட்ட முடியாமல் சரியான நெருக்கடியில் இருக்கிறோம். ஒரு பக்கம் வரவேலை கண்ணமுட்ட அளவுக்கு நிற்கிது. விரலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நிற்கிது. டீசலை பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஏறி போய் நிற்கிது. எதை எடுத்தாலும் விவசாய தலையில தான் எல்லாமே வெடிகிற மாரி ஒரு சூழ்நிலையில் இருக்கு. எல்லாரும் செஞ்சது மாரி அந்த மண்ணையும் அந்த டானிக்கையும் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி எங்க தலையில கட்டாமல் விவசாயிக்கு பயனளிக்கிற அளவுக்கு இந்த வேளாண் பட்ஜெட் அமைஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாலே எங்களுக்கு போருமானது. வேற எதுவும் எங்களை நாங்க கேட்கல. யாதவே எத்தனை பேர் பயனடைகிறாங்க இந்த வேளாண் பட்ஜெட் பண்றது. இவங்க இவ்வளவு கஷ்டம்லாம் படைய வேண்டியில, ஒரு கஷ்டமும் பட வேண்டியில. நீங்க 100 அறிக்கை கொடுக்க வேண்டியில, 100 இதுக்கு தீட்ட வேண்டியில, ஒரே ஒரு அறிக்கை தான் விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயிக்காக வாங்குற இதை அத்தனையும் பண்ணினாலே எல்லா விவசாயியும் பயனடைவாங்க. இப்படி செஞ்சாலே போருமானது. நீங்க விரநெல்ல கொடுக்க வேண்டாம், நீங்க இதை கொடுக்க வேண்டாம், புண்ணாக்க கொடுக்க வேண்டாம், எதுவுமே வேண்டியில. ஒரே தடவை விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லணும். இது மொத்தமா விவசாயிக்கு இந்த பணத்தை நாங்க அக்கௌண்ட்ல போடுறோம். உண்மையான நிலம் வச்சிருக்கவனுக்கு இந்த பயனளிக்குன்னு போட்டாலே விவசாயியோட இன்னைக்கு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாங்கிறதா விவசாயியோட கோரிக்கை.